கான்சியன்ஸ், அதாவது மனசாட்சி. இந்த மனசாட்சி என்ற வார்த்தை பழைய உடன்படிக்கை புத்தகத்தில் இல்லை. கொஞ்சம் தேடி பார்த்தேன். பழைய புத்தகத்துல நேரடியா இல்லை, கொஞ்சம் சற்று வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய உடன்படிக்கை புத்தகத்துல மனசாட்சி என்ற வார்த்தை பவுல் சொல்றார், தன்னை குறித்து சொல்றாரு. மற்ற அநேக நிருபங்களிலே அதை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த மனசாட்சி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அது என்னன்றதை நாம் பார்க்க போறோம். இந்த மனசாட்சியானது எல்லாருக்குள்ள இருக்குது. மனசாட்சி எல்லாம் இருக்குதா அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அப்ப என்னன்னா அந்த மனசாட்சி மீறி செய்கிற காரியங்கள். ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இப்போதும் அதாவது தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, வாய்ஸ் ஆஃப் காட், இங்கதான் கர்த்தருடைய சத்தம். இதுதான் மனசாட்சி. கர்த்தருடைய சத்தம் தான் மனசாட்சி. இங்க மனசாட்சி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படல, ஆனால் இதுதான் மனசாட்சி. இந்த சத்தம் அவர்களுக்கு கேட்கும் போது என்ன நடக்குது அவங்க வாழ்க்கையில? இதுவரைக்கும் எப்பவுமே கேட்கிற சத்தம் தான், எப்பவுமே அவர்கள் கேட்கிற சத்தம். இப்போ இந்த சத்தம் அவங்கள மிரட்டுற மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்ல. பயமுறுத்துற மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்ல. ஆண்டவருடைய கடுமையா பயங்கரமா எதுனா குரல் கொடுத்தாரு அப்படின்னா இல்ல. என்ன சத்தம் இது? உலாவுகிற சத்தம், அவ்வளவுதான். ஆண்டவர் ஒன்னும் அப்படியே சிங்கத்தை போல கர்ஜிச்சுன்னு எங்கடா அவனுங்க அப்படின்னு குரல் கொடுத்துன்னு பயங்கரமா அப்படிலாம் ஒண்ணுமே செய்யல. அவருடைய உலாவுகிற சத்தத்தை கேட்ட உடனே அங்க வாசிங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஓடி போய் என்ன பண்ணாங்க? ஒளித்துக் கொண்டார்கள். அதுதான் மனசாட்சி. புரியுதுங்களா? ஆண்டவர் பேசவே இல்லை, ஒண்ணுமே சொல்லல. ஆனால் தேவனுடைய உலாவுகிற சத்தமே அவர்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி விட்டது. இப்ப மனசாட்சி இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பாங்க? ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க, தைரியமா நிற்பாங்க. இந்த மனசாட்சி இல்லை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, அப்பட்டமா பொய் சொல்லுவாங்க, ஆனா துணிகரமா நிற்பாங்க, தைரியமா பேசுவாங்க. பொய் வாய் எல்லா வருதும் பொய்யா இருக்கும், துணிகரமா பேசினே இருப்பாங்க, தொடர்ந்து பேசினே இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா மனசாட்சி செத்து போயிடுச்சுன்னு அர்த்தம். மனசாட்சியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செஞ்சு தவறு பாவம் தெரியும், ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க. கேட்கிற மேலே பொய் சொல்லுவாங்க. யார் கேட்கிறாங்களோ அவங்க மேல பொய் சொல்லுவாங்க. மனசாட்சி செத்து போச்சு நடக்கும். இப்ப இங்க மனசாட்சி உள்ளவங்களா இவர்கள் இருக்கிறபடினாலே ஆண்டவர் பேசவே இல்லை. அவங்க என்ன செய்யறாங்க? ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. இதான் மனசாட்சி. இந்த மனசாட்சி என்ன செய்து? பயத்தை உண்டாக்குகிறது. ஆண்டவர் போய் ஒழிஞ்சுக்கன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லை. பயமுறுத்துற மாதிரி எதனா பேசினாரா? பேசவே இல்லை, எதுவுமே செய்யல. அந்த மனசாட்சி ஆண்டவர் உலாவுகிற அந்த சத்தத்தினாலே உள்ள என்ன செய்து? பய உணர்வை உண்டாக்கி விட்டது. ஓடி போய் ஒழிச்சுக்கிறாங்க. இது நல்லதா கெட்டதா? நல்லது. மனசாட்சி செத்து போறது ஆபத்து. மனசாட்சி உடையவளா இருக்கிறோம் அப்படின்னா நாம் தப்பித்துக் கொள்ளலாம், பாவத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம். மனசாட்சி உடையவளா இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். மனசாட்சி உடையவளா இருந்தால் நம்முடைய காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ளலாம்,
தவறை சரிப்படுத்த வாய்ப்பு இருக்குது, திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசாட்சி செத்து போயிடுச்சு அப்படின்னா சாகர வரைக்கும் திருந்தே முடியாது. நீ என்ன வேணா பேசி பாருங்க, நான் பாத்துக்கிறேன். அதை மனசாட்சி செத்து போனாலும் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். இது பேசி பிரயோஜனமே கிடையாது. அப்படியே ரைட்டு விடுங்க, அவ்வளவுதான், அந்த நேரம் வேண்டியதுதான். மனசாட்சி உள்ள ஆட்கள் என்ன செய்வாங்க? வருத்தம் வரும், வேதனை வரும். ஆமா, என்னுடைய தவறு, நான் செஞ்சிருக்கக்கூடாது, உணர்வு வரும். மனசாட்சி இல்லை அப்படின்னா மேலும் 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 பொய் வந்துனே இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவர்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த மனசாட்சி அவங்களுக்குள்ள என்ன செஞ்சது? அவர்களை தேவனை விட்டு விலக வைக்கிறது. இப்ப ஆண்டவர் அவங்களை விட்டுட்டாரனா? விடல. மனசாட்சி இருந்ததுனால அவர்களை தேவன் காப்பாற்ற முடிந்தது. மனசாட்சி மட்டும் இல்லை அப்படின்னா அவர்களை தேவனால் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த மனசாட்சி தான் அவர்களை என்ன செய்தது? தேவன் பக்கமாய் திருப்பினது. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அடுத்த வருஷம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். இங்க ஒரு தவறு இருக்குது. என்ன தவறு அப்படின்னா, ஆதாம் வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ எங்கே இருக்கிறான்னு கேட்கிறாரு. அடுத்தது அவன் என்ன சொல்றான்னா, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தோட்டத்துல கேட்டேன் அப்படின்னா இப்ப கேட்கல, நான் முன்னாலேயே கேட்டேன். இப்ப அங்க பாருங்க, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஆனா நான் தான் சொல்றாரு ஆண்டவர். நீ சொன்ன என்ன பண்றாரு? நான் மட்டும் இருக்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஆனா அங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, நான் மட்டும் அப்படின்னு பார்த்தா சொல்லிருக்கிறார். இப்போ இங்க அவர் சொல்றது பாருங்க, நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன். இப்ப தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனா பரவாயில்ல, இவர் மனசாட்சியை தேவன் கொடுத்திருந்ததினால், மனசாட்சி என்பது தேவனுடைய சத்தம், வாய்ஸ் ஆஃப் காட். மனசாட்சி என்றால் தேவனுடைய சத்தம். அந்த சத்தம் தான் அவருக்குள்ள என்ன செய்து? கிரியை செய்து. அப்ப அவர் எதை வெளிப்படுத்துறான்னா, நான் மனசாட்சியோடு இருக்கிறேன். இந்த மனசாட்சி தான் என்னை என்ன செய்து வைத்தது? பயந்து ஒளிய வைத்தது. இந்த மனசாட்சி தான் என்னை என்ன செய்யுது? தேவனுக்கு தான் நிக்க முடியாம ஆகுது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அப்படியே விட்டுல, போடா அப்படியே தொலைஞ்சு போ, விட்டுல, அவனை கூப்பிடுறாரு. வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஆமா, இப்ப அது தொடர்ந்து உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்ப இங்க அவர் உடனே ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாரு, நீ நிர்வாணியா இருக்கிறேன். அதாவது நான் எதனால நிர்வாணியா இருக்கிறேன்னு ஆதாமுக்கு தெரியுமா? எதனால நிர்வாணியான ஆதாம் தெரியுமா? தெரியும். ஆனா அவர் நான் எதனால் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லல, நிர்வாணியா இருக்க மட்டும் சொல்றாரு. அப்ப என்ன சொல்லிருக்கணும்? நான் எதனால் நிர்வாணம் இருக்கேன் அதை சொல்லணும். அதை மறைச்சிட்டாரு. பாதி உண்மையை சொல்றார், பாதி உண்மை முழு பொய். அதை சொல்லாம நான் நிர்வாணியா இருக்கிறதுனால ஒளிந்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ ஏன் நிர்வாணியா இருக்கிற? எனக்கு கீழ்ப்படியிலப்பா, நீ எனக்கு கீழ்ப்படியில, அதனால தான் நிர்வாணியா இருக்கிற. நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படியல. இப்போ இந்த தோட்டத்துல நீங்க இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கீழ்ப்படியாம போயிருப்பீங்களா இல்ல கீழ்ப்படிந்திருப்பீங்களா? நான் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி வம்புக்கெல்லாம் போயிருக்க மாட்டேன். இவ்வளோ பணம் இருக்குதே, நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். அது ரெண்டு தானே, இந்த ரெண்டுக்கு ஆசைப்பட போறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நானும் இப்படிதான் அப்படின்னு சொல்றீங்களா? தயக்கமா இருக்குது. அங்க இருந்தா தானே தெரியும், அங்க இருந்து பார்த்தாதான் தெரியும்.
இப்போ எல்லா நிலைமையும் இப்படிதான். ஏன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதே சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ அதே சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம். தேவன் கீழ்ப்படியக்கூடிய காரியங்களை வைத்திருக்கிறார். முடியுதா? எதுக்கு கீழ்ப்படியக்கூடாதோ அங்கதான் போறோம். கீழ்ப்படியணும்னு சொல்ற விஷயத்தை விட்டுருவோம். இதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்னா அதை விட்டுருவோம். இல்ல, இங்க ஆதாமுடைய வாழ்க்கையில அவர் உண்மையை சொல்ல, நான் நிர்வாணம் மட்டும் தான் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் தான் எடுத்து விளக்கி சொல்றாரு, நீ கீழ்ப்படியிலப்பா, அதனால்தான் இந்த பிரச்சனை. அப்புறம் தொடர்ந்து சம்பவங்கள் நடக்குது. நமக்கு அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மனசாட்சி தான் முக்கியப்படுத்தணும். 4ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிங்க. 4:10. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமா, இங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. இல்ல, இங்கே ஒரு சத்தத்தை குறித்து பார்க்கிறோம். இங்க 9ஆம் வசனத்துல ஆண்டவர் பேசுறாரு அவங்ககிட்ட. 9 வாசிங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். இப்ப இங்க நீங்க மனசாட்சியை பார்க்க முடியுதா? பார்க்க முடியல. அங்க மனசாட்சியை பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த இடத்துல மனசாட்சி தேவனுடைய சத்தத்தை இவன் கேட்கிறான். அதுவும் அந்த சத்தம் வேற, இந்த சத்தம் வேற. அங்க உலாவுகிற சத்தம், ஆனா இங்க என்ன சத்தம்? தேவனே பேசுகிற சத்தம். ரெண்டுத்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. தேவனே பேசும்பொழுது அவன் என்ன சொல்றான்? நான் என்ன அவனுக்கு வாட்ச்மேனா, காவல்காரனா, அவனை பார்த்துக்கணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், எதிர்த்து கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ப்ரூஃப் இருக்குதுப்பா, ரத்தம் பேசுது. ஆபேலுடைய ரத்தம் என்ன செய்து கூப்பிடுது. எது கூப்பிடுது? நியாயத்திற்கு கூப்பிடுகிறது. நம்ம அநியாயம் செஞ்சுட்டு ஒண்ணு நடக்கலன்னு போயிடலாம், எது வேணா செய்யலாம். ஆனா ஒரு நாள் அது வெளியே வந்துடும். ஒரு நாள் என்ன செய்யும்? வெளியே வரும். ஒரு 2 நண்பர்கள் வியாபாரம் செய்யறாங்க. அவங்க கிராமத்தை விட்டு காட்டு பகுதியை தாண்டி போய் வெளியூர்ல போய் வியாபாரம் செய்துட்டு வராங்க. இப்படி வியாபாரம் செய்யும்போது 2 பேரும் சேர்ந்து வியாபாரம் செய்யும்போது நிறைய பொருள் சம்பாதிக்கிறாங்க. ஏராளமான பொருள் சம்பாதித்து திரும்பி வரும்பொழுது ஒருத்தன் என்ன செய்யறான்? பண ஆசை, பொறாமையில இவனை அடிச்சு கொள்றான். இவன் சாகும்போது அங்க வானத்துல இருந்த நிலவை பார்த்து பேசுறான். நிலவே நீதான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். இவன் என்ன செய்தாங்க? புறப்பட்டு எல்லாத்தையும் பணத்தை எடுத்து வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு இவன் ரொம்ப வசதியா வாடுறான். ஒரு நாள் அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கயிறு கட்டில போட்டு அப்படியே படுத்து நிற்கிறான். மல்லாக்க படுத்து பார்த்துக்கும் போது ஒரு நிலா, முழு நிலா அங்க அன்னைக்கு இருக்குது. அதை பார்த்து சிரிக்கிறான் அவன். இது போய் எப்படா சாட்சி சொல்லும்? இவன் சொன்னானே ஞாபகம் வந்தது. நிலவை பார்த்து ஞாபகம் வந்து சிரிக்கிறான். இந்த சிரிக்கிற சத்தத்தை அவன் மனைவி என்ன செஞ்சான்? கேட்டான். கேட்ட உடனே, சும்மா இருப்பாங்களா? நீங்க யார்கிட்ட வேணாலும் மறைக்கலாம், மனைவி கிட்ட எதையுமே மறைக்க முடியாது. இந்த அம்மா அவரை போட்டு கொடாயில அவர் உண்மையெல்லாம் சொல்லிட்டார். எப்பவுமே 6 மணிக்கு தண்ணி பிடிக்க போற அம்மா குளத்துக்கு காலையிலேயே போயிடுச்சு குடத்தை தூக்கி. விஷயம் தெரியுமா? எங்களுக்கு இவ்வளவு சொத்து பணம்லாம் எப்படி தெரியுமா? எங்க கணவர் இப்படி செய்தார். இவருடைய வீரத்தையும் தீரத்தையும் பேச அடுத்த நாள் போலீஸ் இவனை பிடிச்சி தூக்கின்னு போயிடுச்சு. அதாவது இந்த நியாயம் எப்பொழுது என்ன செய்யாது? போகவே போகாது. என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். அப்ப இந்த இடத்துல அந்த ரத்தம் என்ன செய்தான்? கூப்பிடுகிறது. ரத்தத்துக்கு ஜீவன் இருக்குது. வசனம் அதான் சொல்லுது. எதுல உயிர் இருக்குதுன்னா ரத்தத்துக்கு தான் இருக்குது. ரத்தம் போயிடுச்சு, அதனால செத்து போயிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆமா சொல்லுவான். ரத்தம் பிளட் லாஸ், அதனால செத்து போயிட்டாங்க. ரத்தம் தான் பழக்க வச்சிருக்கலாம். அப்ப ரத்தத்துக்கு தான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. இது கூப்பிடுது. கூப்பிடும் பொழுது அவன் மனசாட்சி அற்றவனாய் பேசுகிறான். பொய்க்கு மேல பொய் வருது. மனசாட்சி இல்லைன்னா என்ன வரும்? பொய்க்கு மேல பொய். இவன் திருந்தவே இல்லை. ஆனா
ஒருவேளை பயந்து இருந்தா இவனை ஆண்டவர் என்ன செய்திருப்பாரு? இவனை மன்னித்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றான், எல்லாம் பேசின பிறகு தான் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்றான். உயிரை காப்பாத்தினா போதும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல மனசாட்சி குறித்து பார்க்கிறோம். அது மனசாட்சி அற்றவனா இருக்கிறான். அப்புறம் உணர்த்தப்படுறான். அடுத்தது அப்போஸ்தலர் 24:16. அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஆமா, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அதுக்கு மேலே உள்ள வசனங்கள்லாம் வாசித்து பார்க்கும்போது தான் ஏன் அதை சொல்றாருன்னு தெரியும். இதனால் அது மேலே உள்ள காரியங்கள்லாம் இருக்கும். இதனால் தான் சில பேர் சொல்லுவாங்களே, ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இதனால் தான் இதை செஞ்சேன். அப்ப இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். இந்த பிரயாசப்படுதலை குறித்து சில காரியங்கள் சொல்றார். அப்ப இந்த இடத்துல அவர் நான் எப்படி இருக்க விரும்புகிறேன்? தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்கிறேன். இந்த குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்கிற வாழ்க்கை பாவம் செய்ய வைக்காது. துணிகரமா இதையும் செய்ய வைக்க முடியாது. பாவம் செய்யறதுக்கு என்ன செய்யாது? தடை செய்யும். தேவனுடைய சத்தம் இல்ல, மனசாட்சி தேவனுடைய குரல், தேவனுடைய சத்தம் பாவம் செய்ய அவர் சொல்றாரு. அப்படியானால் ஜீவன் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்கிறான். தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன், மனுஷனுக்கு முன்பாக இருக்கிறேன். இப்போ மனுஷனுக்கு முன்பாக இருக்குது எல்லாரும் ஏத்துக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, கஷ்டம்தான். ஆனா அவர் சொல்றார், எப்படி இருந்தாலும் சரி தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன் அப்படின்னாலே மனுஷன் முன்பாக என்ன செய்யலாம்? இருப்பது எளிதான காரியம். ரோமர் 2ஆம் அதிகாரம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதினாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது. இப்ப என்ன செய்யுதுன்னா, மனசாட்சி குற்றம் எது குற்றம் இல்லை என்று என்ன செய்து மனசாட்சியே சாட்சி இடுகிறது. மனசாட்சி தான் சாட்சி. மனசாட்சியே சாட்சியா இருக்குது. எதுக்கு? குற்றம் உண்டு குற்றம் குற்றமில்லை என்பதற்கு மனசாட்சி சாட்சியா இருக்கிறது என்றார். சாட்சி வேற எங்கே வேணாம், மனசே போதும். இது சரியா தவறா என்று மனசாட்சி என்ன செய்து தீர்மானிக்கிறது. சொல்லலாம், நம்ம தெளிவா சொன்னா மனசாட்சியை தீர்மானிக்கிறது. எப்படி இருக்கிறீங்க அப்படின்றது தீர்மானிக்கிறது. அப்ப அப்படி இருக்குதா என்பதை நம்ம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறேனா? நம்ம ஊருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில கேள்வி இருக்கணும். பவுல் சொல்ற மாதிரி மனுஷன் முன்பாக தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியோடு இருக்கிறேன். என் மனசாட்சி சுத்தமா இருக்குது. இந்த மனசாட்சி கெட்டு போக காரணம் என்ன அப்படின்னா, துணிகரமான பாவம் தான் போயிடும். துணிகரமான பாவம். இப்ப அந்த ஆபேலை கொலை செய்ய காரணம் என்ன? பொறாமை தான். வசனம் தான் சொல்லுது, பொறாமை. இந்த பொறாமை நிமித்தமாக அவனுக்கு என்ன வருது? கொலை வெறி வந்துருச்சு. ஒன்று ரெண்டு நடக்கும். ஒன்று தற்கொலை பண்ணி செத்து போயிடுவாங்க சில பேர், இல்லைன்னா கொலை செய்யலாம் மாறுவாங்க. ரெண்டுமே நடக்குது. பொறாமையில் ரெண்டுமே நடக்குது. இப்போ இன்றைக்கு நம்முடைய மனசாட்சியை நாம் ஜாக்கிரதையா வைத்துக் கொண்டா பிசாசு அங்க வேலை செய்ய முடியாது. இந்த மனசாட்சி இல்லாதனால பிசாசு உள்ள வந்துட்டான். யாருக்குள்ள? காயினுக்குள்ள. வேதம் சொல்லுது, அவனுடைய கிரியைகள் பொல்லாததா இருக்கிறது. நம்முடைய கிரியை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ஆண்டவருக்குள்ள கிரியை, குட் டீட்ஸ், நல்ல கிரியைகள், நற்கிரியைகள். நற்கிரியைகள் செய்கிறவளாய் நாம் இருக்கும் பொழுது மனசாட்சி நல்லா இருக்கும். மனசாட்சி இருக்கும். அங்க பொய்க்கு இடம் இல்லை.
தேவனுக்கு விரோதமான காரியம் செய்ய இடம் இருக்காது. பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு இடம் இருக்காது. அந்த மனசாட்சி என்ன செய்யும்? தேவனுக்கு முன்பாக நான் நல் மனசாட்சியா இருக்கிறேன், குற்றமற்ற மனசாட்சி, மனுஷன் முன்பாக இருக்கிறேன். தைரியமா சொல்றாரு, என் அவரு தேவன் நியாயம் தீர்க்க முடியாது என்ற நிலையில் நான் இருக்கிறேன்றார். இல்ல, தேவனால் நான் நியாயம் தீர்க்க முடியாத நிலை தான் இருக்கிறேன், ஆனாலும் அவர் தான் பார்த்துக்கணும். இல்ல, அப்படிப்பட்ட ஒரு மனசாட்சி உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 9, அதே ரோமர் 9:2 வாசிங்க. 9:2. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் இப்படி யோசித்தேன், இந்த மனசாட்சியானது ஒரு மனிதனுக்குள்ள பிறக்கும் போது வருது. இந்த மனசாட்சியை அப்படியே கரெக்டா வச்சுன்னு வாழ்றாங்களா? இல்ல. அப்படி யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? ஒருவேளை யாருன்னா இருக்கலாம். எங்கன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே அவங்க மனசாட்சியை என்ன செய்யணும்? பொய் சொல்ல வைக்குது, சந்தர்ப்பத்தில் திருட வைக்குது, பாவம் செய்ய வைக்குது, இப்படி எல்லா விதமான காரியம் செய்து மனசாட்சி செத்து போயிடுது. இந்த செத்து போன மனசாட்சியானது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, பரிசுத்த ஆவி வரும்பொழுது என்ன செய்தாங்க? மனசாட்சி என்ன செய்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. திரும்ப அந்த வசனம் வாசிங்க. 9:2. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரும் மனசாட்சி என்ன செய்யறாங்க? ஒன்னாயிட்டாங்க. இப்ப எப்ப ஒன்னாக முடியும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்த பிறகு இந்த மனசாட்சி, செத்து போன மனசாட்சி என்ன செய்யுதுன்னா உயிர்ப்பிக்கப்படுகிறது. பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே மனசாட்சி செத்து போயிடுச்சு. துணிகரமா எல்லா பாவம் இருக்கும், செய்து செத்து போயிருக்குது. பரிசுத்த என்ன சொல்றாருன்னா, மனசாட்சியும் சாட்சி, பரிசுத்த ஆவியான சாட்சி. இப்ப நம்ம தனியா உட்கார்ந்து கேட்டுக்கணும், என் மனசாட்சியோடு கூட பரிசுத்த ஆவியானவரும் சாட்சியா இருக்கிறாராம். என் மனசாட்சிக்கு பரிசுத்தான சாட்சியா? என் மனசாட்சி பரிசுத்தான் கொடுக்கிற சாட்சியோடு இருக்கிறதா? இல்ல, அப்படி நாம பார்க்க முடியுதா? யோசிச்சு பாருங்களேன். அந்த நிலைக்கு தான் என் மனசாட்சி இருக்கிறதா? அல்லது என்னைக்கோ செத்து போயிடுச்சு. இப்ப செத்து போனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பித்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம் மனசாட்சியை காத்துக்கொள்ள செய்கிறார். அப்படி இல்லாம நம்மால முடியாது. நம்மால மனசாட்சியை வச்சு தனியா வச்சு இருக்க முடியாது. அதுதான் பரிசுத்தான கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்தா என்ன செய்யறாருன்னா நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்கிறார். பவுலுடைய வாழ்க்கையில நடந்தா சொல்றார், மனசாட்சி இல்லாம நான் வாழ்ந்தேன்றார், கொலை பண்ணேன்ற, அடிச்சேன், சிறைக்குள்ள போட்டேன், மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்தேன். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்குது? என் மனசாட்சி பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு ஒரு குற்றமற்ற மனசாட்சி, தேவனுக்கு முன்பாக ஒரு நல் மனசாட்சியோடு இருக்கிறேன். என்னுடைய மனசாட்சி சரியாகுது சொல்ல முடியுது. அப்ப இது செய்து யாருன்னா பரிசுத்தானதான் இல்லையா? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, இப்படி எல்லாத்திலையும் உண்மை இருக்கணும் அப்படின்னா இந்த மனசாட்சி சரியா இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருந்ததுனால இந்த மனசாட்சி இணைக்கப்படும் போது என்ன செய்யும்? உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா நாம் இந்த மனசாட்சியை குறித்து அக்கறை இல்லாமல் இருப்போமையானால் பிசாசு எல்லா விதமான காரியங்களையும் உள்ள கொண்டு வந்து வச்சு என்ன செய்வான்? செய்ய வைப்பான், இருள் ஆக்கிடுவான். வாழ்க்கை இருளா இருக்கும், பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ வைப்பான். பொய்யான வாழ்க்கை விசுவாசிகளை போல இருப்போம். ஆனா என்ன இருக்கு? எல்லா பாவமும் இருக்கும், எல்லா பொய் இருக்கும், எல்லா ஏமாத்து வேலை, எல்லா செத்து வேலைன்றான், எல்லாம் நடக்கும். விசுவாசி இந்த போர்வையில் நடக்கும். இப்ப என்ன பிரயோஜனம்? மனசாட்சி செத்து போயிட்டா அதெல்லாம் நடக்கும். தேவ பயமே இருக்காது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே இல்லாம போயிடும். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இல்ல பரிசுத்தா என்ன செய்யறாரு? என்னை அவர் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். இது 13:5 முடிச்சிடலாம்.
13:5 வாசித்து முடிச்சுக்கோம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இங்க கோபாக்கினை நிமித்தம் மட்டும் இல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதல் பயத்தினால வர்றதில்லை. கோபாக்கினை வரப்போகுது அதுக்காக அப்படி இல்லை. மனசாட்சி நிமித்தமாய், மனசாட்சி தனியா இல்லை, தனியா இல்லை. அது எங்க இருக்குது? பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கு இல்ல, அங்க ரெண்டு சேர்ந்து இருக்குது. இங்க சொல்றாரு கோபாக்கினை வரப்போதே அதுக்காக இல்லை, மனசாட்சி. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு நரகம்னு ஒரு படத்தை போட்டவுடனே எல்லாருக்கும் பயம் வந்துடும் இல்ல. ஒரு வாரம் கழிச்சு அந்த படம் மறந்து போச்சுன்னா என்ன ஆகும்? திரும்பி பழைய பாவத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் கதை. ஒரு செய்தி இது போல அன்னைக்கு பேசணும் இல்லையா, அது லாஸ்ட் ஐ செய்வான், இப்போ நரகத்தை பற்றிலாம் வருது. அது கேட்ட உடனே ஐயோ நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஒரு 4 நாள் ஓடும், பயம் வரும், ஒரு வாரம் இருக்கும், அப்புறம் திரும்பி பழைய கதைக்கு போயிடும். ஆனா இந்த மனசாட்சியை காத்து கொள்ளும் பொழுது, இந்த மனசாட்சியில நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு கூட வைத்து கொள்ளும் பொழுது யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யார் நம்மை பற்றி தூஷித்தாலும் கவலை கிடையாது, நம்மை பற்றி எவ்வளவு மோசமா பேசாலும் கவலை கிடையாது. ஏன்? மனசாட்சி தேவனுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த நல் மனசாட்சி இதாகுது. தேவன் மனசாட்சி சரியாகுது, மனுஷன்பாக சரியா இருக்குது. கவலையே பட வேணாம், நம்மளை பத்தி என்ன சொன்னாலும் சரி. ஏன்னா இப்ப ஏன் சொல்றாங்க நம்மளை பற்றி அப்படின்னா, எதுனா பிசாசு எரிச்சலை உண்டாக்கி விட்டுருவான். ஒரு எரிச்சலை உண்டாக்குற மாதிரி எதனா இருக்கும், நடக்கும் போது பாவமாக தான் இருக்கும் இல்லை. இது என்ன பண்றது, எதோ பேசின்னு போறாங்க, வரதான் தான். பவுல் வாழ்க்கையில் நிறைய நடந்தது. இயேசு கிறிஸ்து மேல எரிச்சல் அடைகிறான் இல்ல, கல்லை தூக்கிறாங்க, நிறைய நடந்துச்சு. ஆனால் கொஞ்சம் தான் பைபிள் இருக்குது, எல்லாத்தையும் எழுத முடியல. இதெல்லாம் நடக்கும் உங்க வாழ்க்கையில. எப்போ அப்படின்னா, நல் மனசாட்சி உள்ளாய் வாழும்போது அப்போ நீ நிதானிச்சுக்கலாம். நல் மனசாட்சியும் பரிசுத்த ஆவியானவர் நல் மனசாட்சியோடு நீங்க வாழும் பொழுது நீங்க குற்றம் சாட்டப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து குற்றம் சாட்டப்பட்டார், தவறே கிடையாது. நீங்க குற்றம் சாட்டப்பட்டதுக்காக நீ அழ வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு அழுகணும் தெரியுமா? குற்றம் செய்ததுக்கு தான் அழுகணும். இயேசு குற்றம் சாட்டப்பட்டாரை தவிர குற்றம் செய்யல. நான் குற்றம் சாட்டப்படுகிறேன், பரவாயில்ல, சந்தோஷமா இருங்க, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் இருக்குது. எதனா பேசுறாங்களா, பேசிக்கிட்டோம், பரலோகத்தில் பலன் இருக்குது, அவ்வளவுதான். அப்ப நாம் குற்றம் சாட்டப்படுகிறதுதான் அல்ல, குற்றம் செய்வதுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும். குற்றம் செய்யாம இருக்கிறோமா? ரைட், சோத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல வேளை கண்டு சேர்க்கிறோம், எங்களை தாழ்த்தி முடி கிருபையில பிரசாந்தப்படுகிறோம். இந்த வார்த்தை எங்களுக்கு இந்த வாரம் முழுமையும் ஆண்டவரே நல் மனசாட்சி விடலாய், மனசாட்சியை சுத்திகரித்து கொண்டு வாழ உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் மனசாட்சியை காத்துக்கொள்ள நமக்கு கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நெபிக்கிற பிதாவே, ஆமென்.